தண்ணி கூட குடிக்க முடியாது. தண்ணி குடித்தா கூட வாமிட்டிங் வந்துடும். அந்த அளவுக்கு இருந்தேன். ரொம்ப ஹெல்த்தி இல்லாமல் ரொம்ப வீக்காக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன் எனக்கு இது சரிப்பட்டு வரலன்னு. கடைசியாக அன்றைக்கி நைட்டு நான் தூங்கும்போது, அந்த கார்த்திகை மாதம் அடுத்த நாள் பிறக்க போது தூங்கும்போது தான் என்னை வந்து அடிச்சிட்டாங்க பயங்கரமாக. வயிற்றில் பாப்பா இருக்கணும் இது இல்லாமல் என்னை செம்மையாக வந்து அடிச்சிட்டாங்க. அடித்தோடனே கோவத்தில் தான் அப்படியே ஃபேஸ் எல்லாம் அப்படியே தழும்பு அடிச்சாங்கன்றத தான் நான் என்ன பண்ணேன், அம்மா கொடுத்த நகை என்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி நான் 3:30க்கு வீட்டிலேருந்து நான் கிளம்பி நான் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் வரேன். என்னை யாருமே நீ போகாத, அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி அவனும் சரி என்னை சொல்லவே இல்லை. ஏன்னா நான் எதுவுமே எனக்கு வேண்டாம், பரவாயில்ல இந்த ஒரு குழந்தை எனக்கு வயிற்றுல நின்றுச்சா, இந்த குழந்தைய நான் வச்சுக்கிட்டு நான் காப்பாற்றிக்கிட்டு நான் படிச்சுக்கிறேன், வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம்னு சொல்லிட்டு அப்பயே நான் முடிவு பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அம்மா கிட்ட வந்து சொல்கிறேன். அம்மா வந்து என்னடி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன் நீ பாட்டுன்னு. அம்மா அப்படி கேட்கவே நான் வந்து நான் அவங்க கூட வாழ மாட்டேன், ப்ளீஸ் என்னை வந்து அனுப்பாத, நான் வந்து இங்கேயே நான் இருந்துக்கிறேன், எனக்கு மேலே கூட ஒரு ரூம் போட்டு கொடுத்துரு.